இன்னைக்கு தளபதி விஜய் ஒரு பயங்கரமான ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு. என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. வெல்கம் பேக் எவ்ரிவான். இன்னைக்கு ஜூலை 10 சிஎம் விஜய் கரூருக்கு போயிருக்காரு. ஸோ இந்த கரூர் மீட் எதுக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது கடந்த 27 செப்டம்பர் 2025 அன்னைக்கு டிவிகே நடத்தின ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 43 பேர்கிட்ட ஸ்டாம்பேடில் இறந்து போனாங்க. ஸோ அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் சிஎம் விஜய் கரூருக்கு நீங்கள் போயிருக்காரு. அது மட்டும் இல்லை, அது இந்த கவர்மெண்ட் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட ஒரு பப்ளிக் ஸ்பீச் இன்றைக்கி கொடுத்துருக்காரு. ஸோ அதில் நிறைய முக்கியமான விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. அது அப்படி என்னென்ன சொல்லியிருக்காருங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த மீட் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் இருக்கிற அட்லாஸ் கலையரங்கம், அங்கே தான் இங்கே இந்த மீட் நடந்திருக்கு. அங்கே தான் சிஎம் விஜய் பப்ளிக் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது இந்த கரூர் இன்சிடெண்ட்டை பற்றி தான். இந்த கரூர் இன்சிடெண்ட் நடந்தது அவரை ரொம்ப பாதிச்சதாக அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் ஒரு மெயின் பாயிண்ட். மற்றபடி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த கரூர் அப்போ இருந்த எம்எல்ஏ அண்ட் மினிஸ்டர் அவரை அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த சிஎம் ஸ்டாலின் அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. அவர் மெயினாக என்ன அக்யூசியேஷன் டிஎம்கே மேலே வைக்கிறாருன்னா, அவர் லாஸ்ட் இயர் பெரம்பலூரில் மீட்டிங்காக போகும்போது அப்போ இருந்த போலீஸ் அவரை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் லேட் ஆகிடுச்சு, நீங்கள் வர்றது சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவரை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் கரூர்லேயும் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு. அதாவது போன பீரியடில் இருந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை அண்டு அந்த டிஎம்கே கவர்மெண்ட்டை கேள்வி கேட்குறாரு. மெயினாக அவர் இந்த விஷயத்தில் டிஎம்கேவை தான் அக்யூசியேஷன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த நடக்க போகிற இடைத்தேர்தலுக்கு ஒரு பிரச்சாரமாகவும் இந்த பப்ளிக் மீட்டை மாற்றிருக்காரு அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே சைட்லேருந்து நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா அவர் இந்த வரப்போகிற இடைத்தேர்தலில் நீங்கள் சரியான பாடத்தை டிஎம்கே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்பீச்சில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, கரூரில் நடந்த இந்த ஸ்டாம்பேட்காக டிவிகே சார்பாக ஒரு மெமோரியல் கட்டப்படும்னு சிஎம் விஜய் அறிவிச்சிருக்காரு. இவர் பேசி முடித்த ஒரு ½ அன் ஹவர்லேயே மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு 5 அசம்பிளி கான்ஸ்டுவன்சியில் பை எலெக்ஷன் நடத்துறதை தடை பண்ணிட்டாங்க. எதுக்குன்னு இன்னும் டீட்டெயிலாக தெரியல. அண்ட் இதுக்கு இந்த பை எலெக்ஷன் தடை பண்ணதுக்கு மேல்முறையீடு போகிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம். அப்புறம் இந்த பப்ளிக் மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் டைரெக்டாக போயிட்டு இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அவர் ஆர்டர் கொடுக்க போயிட்டாரு. அந்த அஃபெக்ட் ஆன பீப்புளுக்கு மொத்தமாக இன்றைக்கி 31 பீப்புளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.